வணக்கம் ஜெயஹிந்த். நேற்று சமூக வலைத்தளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலான வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினை பற்றி. மொராக்கோல இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கடல்ல குதிச்சு நீந்தி ஸ்பெயினுக்குள்ள வந்து அந்த இடத்த எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு உள்ள போறது, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வாகனங்கள் ஏறி தப்பிச்சு ஸ்பெயினுக்குள்ள வர்றதுன்ற அதிர்ச்சிகரமான காரணி. ஐரோப்பாவுடைய பொலிட்டீஷியன்ஸ் முழுக்க எலான் மஸ்க்ல இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நடந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேப்பை ஃபர்ஸ்ட் பாருங்க. மொராக்கோவுக்கும் ஸ்பெயினுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம், இந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த குறுகலான பாதை தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர். இதோடைய ரெண்டு பகுதியிலையுமே ஸ்பெயின் இருக்கு. அதாவது மொராக்கோவுடைய வட மேற்குல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடம் தான் இந்த சவுட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். இங்கிலீஷ்ல செவுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பானிஷ்ல ஷூட்டா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல தான் ஆயிரக்கணக்கான பேர் மொராக்கர்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்றது வருது. ஸோ இது என்ன, ஐரோப்பாக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் தான். ஸ்பெயின் மொராக்கோ எல்லை தான் சொல்லுவோம். மொராக்கோ ஒரு ஆப்பிரிக்க நாடு, சப்சஹாரன் ரீஜன்ல இருக்கக்கூடியது. ஸோ இப்போ ஆயிரக்கணக்கான பேர் மொராக்கோல இருந்து இந்த ஸ்பெயினோடைய அட்டானமஸ் ரீஜனாக இருக்கக்கூடிய செவுட்டால உள்ள நுழையிறாங்க. ஸ்பெயினோடைய நார்த் ஆப்பிரிக்கன் என்க்ளேவ் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு தாராஜல் அப்படின்ற அந்த தண்ணீரில், பிரேக் வாட்டரில் உள்ள புகுந்து பார்டர் கேட்ஸ்குள்ளே வராங்க. பார்டர் கேட்ஸில் வரும்போது அதை தடுக்க வேண்டிய அவங்களுடைய எல்லைப்படையினர் எதுவுமே பண்ண முடியல. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எதுவுமே பண்ண முடியல. அதன் பிறகு அவங்களுடைய ஸ்பானிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு சோஷியல் இதில் இருக்கவர், இல்லை நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இரு நாடுகளும் சேர்ந்து பேசுகிறோம். அப்பட்டமா அவங்க நாட்டுக்குள்ள 1000 பேர் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள தடுக்கிறத விட்டுட்டு நீங்க வந்து மொராக்கன் அதிபர்கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசினது எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த செவுட்டாவுடைய லோக்கல் கவர்மெண்ட், அந்த மாநில அரசு என்ன சொல்றாங்கன்னா 1500 2000 பேர் உள்ள வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100-200 பேர் 30ஆம் தேதி வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான். பட் அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியுது, குறைஞ்சது ஒரு 40,000 தலையில நீங்க அதை வந்து எண்ண முடியும். ஸோ ஏஐ பயன்படுத்தி நம்ம பார்க்கும்போது மினிமம் டு மினிமம் 20,000-30,000 பேர் உள்ள வராங்க. செவுட்டாவுடைய கவர்மெண்டோட எஸ்டிமேட் வந்து 1500 2000. ஸோ ஒரு டிப்பிக்கல் சோசியலிஸ்ட் கவர்மெண்ட், இந்த பார்டர்லெஸ் இதுன்னு தியரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். உலகம் முழுக்க அந்த வீடியோ பரவி இருக்கு. எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். 1500 to 2000 அப்படின்ற கணக்கு கொடுக்குறாங்க. இதுல கடல்ல கடல் வழியா நீந்தி வரும்போதே ஒரு 50 பேருக்கும் அதிகமான மக்கள் மொராக்கர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. 26 பாடிஸை இது வரைக்கும் அவங்க ரிகவர் பண்ணியிருக்காங்க. செவுட்டாவுடைய ரீஜனல் பிரசிடென்ட் ஜுவான் ஜீசஸ் விவாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, அதன் பிறகு அப்சல்யூட் ஹியூமனிடேரியன் அண்ட் சோஷியல் எமர்ஜென்சி, நாடு வந்து எமர்ஜென்சியில் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெயின் முழுக்க எமர்ஜென்சி அறிவிச்சு உடனடியா ராணுவத்தை இங்க அனுப்புங்க, ஏன்னா கடல் கடந்து அங்க வந்தாகணும், உடனடியா ராணுவத்தை அனுப்புங்க அப்படின்றாங்க. ஸ்பெயினோடைய உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நேஷனல் டிக்ளரேஷன்லாம் கிடையாது, இது கொஞ்சம் ஓவரா போயிடும், நாங்க வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அனுப்பிச்சு வைக்கிறோம், சிவில் கார்டை அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படின்ட்டு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பெயினோடைய பிரதமர் பெட்ரோ அவர்கள் பேசும்போது செவுட்டாவுடைய உள்துறை அமைச்சர் பெர்னாண்டோ கிராண்ட் அவர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்பெயின் இஸ் ஃபுல்லி கமிட்டட் டு ப்ரொவைடிங் அன் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் ஒர்க்கிங் வித் மொராக்கன் அண்ட் இன்டர்நேஷனல் அத்தாரிட்டிஸ் டு ரெஸ்டோர் நார்மல்சி. ஸோ உங்க நாட்டுக்குள்ள திடீர்னு கடல் வழியா ஒரு 20,000 பேர் உள்ள 30,000 பேர் உள்ள வராங்கன்னா, முதல்ல அவங்கள தடுத்துட்டு அவங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்க குவாரண்டைன் பண்ணி ஒரு டிடென்ஷன் ஜோன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேச்சுவார்த்தையெல்லாம் யோசிக்கணும். இவர் என்ன சொல்றாருன்னா, சர்வதேச நாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம், இப்போ இந்தியாட்ட பேசியதுல என்ன யூஸ் இருக்குது, இல்லை ஐரோப்பாளர்கிட்ட மிச்ச நாடுகள்கிட்ட பேசி என்ன யூஸ் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. இப்போ செவுட்டால இருக்கக்கூடிய எமர்ஜென்சி ஷெல்டர், இதுல இருக்கக்கூடிய மைக்ரண்ட் மைனர்ஸ், இந்த 16-18 வயசு பசங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க கெப்பாசிட்டியை விட 2400% அதிகமா மக்கள் இருக்காங்க. 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,000 பேர் இருக்காங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய உள்ள வந்த எல்லாருமே ஃபைட்டிங் ஏஜ் மேல்ஸ். ஃபைட்டிங் ஏஜ் மேல்ஸ்ன்றது ஒரு 16 வயசுல இருந்து 30-35 வயசுக்குள்ள. இவங்க வந்து வயதானவங்க, இல்ல பெண்கள்,
இல்லை ஊனமாக இருக்கிறாங்க, அவங்களால வந்து இயங்க முடியல, வாழ்வாதாரம் இல்லை, வேற நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வரோம் அப்படின்றது வேற. இப்போ பங்களாதேஷி இமிகிரன்ஸ் உள்ள, இல்லீகல் இமிகிரன்ஸ் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை குட்டியோட நிறைய பேர் வாங்க. இது பியூர் அண்ட் பியூர் நல்ல உடம்பு உடல் உறுதி இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இளம் வயது பருவத்தினர். இதுதான் ஃபைட்டிங் ஏஜ் மேல்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த 550 பேருக்கு வைக்க வேண்டிய அந்த அந்த மைனர் மைக்ரன்ஸ் டிடென்ஷன் சென்டர்ல இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல மொராக்கோ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அவங்க வந்து எதுவுமே பேசல. ஆனால் காமெடி என்னன்னா, இன்னும் சில வீடியோஸ் நம்ம கிளீனாக அப்சர்வ் பண்ணும்போது மொராக்கோவுடைய காவல்துறையினர் இந்த இளைஞர்களை லாரியாக கொண்டு வந்து எல்லையில் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க கடல் மார்க்கமாக உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இப்போ இது வந்து ஒரு ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஸ்பெயினோடைய எதிர்கட்சிகள், குறிப்பா அவங்களுடைய செவ்டாவுடைய ஓன் போலீஸ் யூனியன் ஜூபோல் அப்படின்னு சொல்லுவாங்க, மொராக்கோவோட டாக்டிக்கல் புல்பேக், அதாவது 2021 மற்றும் 2017 இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அது எப்படியாவது அந்த இடத்த மீட் எடுக்கணும், மொராக்கோவும் அந்த இடத்த எங்களுக்கு தான் சொல்லி கிளைம் பண்றாங்க. இதுல இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த மேப் நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல மொராக்கோ இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா, இப்போ இங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸோட அதே சிச்சுவேஷன் இங்கேயும் வரும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ல ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஒமான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் UAE இருக்கு. 3 நாடுகள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ரைட் அது. இங்க வந்து ஒரு நாட்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஸ்பெயினோட கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து இப்ப வரைக்கும் அங்க இருக்கு. நாளைக்கு இந்த இடத்த அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது ஒரு சைடு கண்ட்ரோல் வந்து ஸ்பெயினுக்கு போயிடும். அப்ப இந்த இடத்துலயும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ல என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி பிரச்சனை வரும். இப்பயே நீங்க எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா இது வந்து ஜியோ பொலிட்டிக்கலா ஸ்ட்ராட்டஜிக்கலா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொராக்கோவுடைய அஃபீஷியல்ஸ் வந்து சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர், இங்க வந்து வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அவங்க தப்பிச்சு ஸ்பெயின்குள்ள போறாங்க அப்படின்ட்டு. இதுல காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது இன்னொரு இதுக்கு வருவோம். முதல்ல 2017 என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ ஒரு 1000 இல்லீகல் மைக்ரன்ஸ் மொராக்கோல இருந்து ஒரே நேரத்துல கடல் மார்க்கமா ஸ்விம் பண்ணிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து மிகப்பெரிய கலவரம் வந்து அங்க நடக்குது. அதன் பிறகு 17 to 19 மே 2021 கிட்டத்தட்ட 10,000 பேர், அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மொராக்கோல இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ், மைனர்ஸ் கடல் மூலியமா ஸ்விம் பண்ணி வாக் பண்ணி அதன் பிறகு சியோட்டாக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப சியோட்டா அப்படின்றது ஸ்பெயினோட அட்டானமஸ் ஜோனா இருந்தாலும் ஐரோப்பிய யூனியனோட ரூல் படி சியோட்டாக்குள்ள வந்துட்டு நீங்க ரெஃப்யூஜின்ற பாஸை நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஐரோப்பாவுடைய ரெஃப்யூஜி பாலிசி, செட்டில்மெண்ட் பாலிசிக்குள்ள வந்துட்டீங்க. அப்புறம் எவ்வளோ பேர் ஐரோப்பாக்குள்ள இந்த மாதிரி வராங்களோ அவங்கள பிரிச்சு எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுல ஒரே ஒரு நாடு மட்டும் இதை ஏத்துக்கல. அது எதுன்னு பாத்தீங்கன்னா போலாண்டு. ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்து ஸ்பெயினோட பிரச்சனை கிடையாது, இது வந்து ஐரோப்பாவுடைய பிரச்சனை. ஏன்னா இங்க உள்ள வந்து ஸ்பெயினோட ஸ்டாம்பை அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐரோப்பிய யூனியனுடைய இந்த அசைலம் பட்ஜெட்ல எல்லா உரிமைகளும் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க UK போகலாம், அவங்க பிரான்ஸ் போகலாம், எந்த நாட்டுக்கு வேணா போகலாம். இப்போ UK மட்டும் ஓரளவுக்கு அவங்க தனியாக டீல் பண்ணிட்டு இருக்காங்க ஐரோப்பிய யூனியன் விட்டு பிரேக் பண்ணதுனால. ஸோ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு வேணாலும் போலாண்டை தவிர இங்கே போக முடியும். போலாண்டு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்காங்க. இல்லீகலாக நீங்கள் எல்லை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா பார்த்த இடத்துல சுடக்கூடிய உத்தரவை அவங்க பக்காவாக எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டு இருக்காங்க போலாண்டில். இப்போ லேண்ட் என்ட்ரிஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சியோட்டாக்குள்ள ஒரு 2826 பேர் 15th ஜூலை வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொராக்கோடைய ஆக்சிலரி ஃபோர்ஸ்ன்றது இன்னும் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல 30,000-40,000 பேர் ஒரே நேரத்தில் உள்ள நுழைஞ்சு வராங்க அப்படின்னா இது வந்து எதாச்சியா வாங்கப்பா கடல்ல நீந்தி போயிட்டு நம்ம இப்போ ஸ்பெயின்குள்ள போயிடலான்னு வரல. இதை பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. மொராக்கோவுடைய அரசாங்கத்துடைய பார்ட் நிச்சயமா அதுல இருக்கு. மொராக்கோவுக்கு பின்னாடி இன்னொரு ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ஸ்பெயினோடைய சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இது ஜூன் ஜூலை மாதம் வந்துச்சு. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மைக்ரன்ஸ் who swim in can no longer be summarily pushed back. They must go through a standard written procedure with identification, an interpreter, legal assistance, the right to apply for asylum which can take months. ஓகே, அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன அருமையான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினோட சுப்ரீம் கோர்ட் வந்து
கடல்ல இருந்து வழியா நீந்தி வரவங்களை அகதிகள்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்பெயின்ல ஒரு ஒரு இதை போட்டிருந்தாங்க கேஸ். அதுக்கு எதிராக அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. கடல்ல இருந்து நீந்தி வரவங்களை நீங்க அப்படியே திரும்ப அனுப்ப முடியாது. அவங்கள நீங்க ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன் ப்ரொசீஜர். ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன் ப்ரொசீஜர் என்ன, அவங்களுக்கு உள்ள வரும்போது ஒரு டெம்பரரி ஐ கார்டை போட்டு அவங்களுக்கு அந்த மொழி மாற்றத்துக்கான ஒரு இன்டர்பிரேட்டரை வைக்கணும். என்னப்பா உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டு அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான வேலை. அவங்க சார்பா கோர்ட்ல முறையிடுறதுக்கு வக்கீல். அதே மாதிரி அகதிகள் ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கு, அசைலம் ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கு அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அப்ப அந்த அசைலத்துக்கு நீங்க உள்ள, அதாவது கடல்ல சிம்பிளா என்ன சொல்லணும், அவங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, நீங்க கடல் வழியா உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன் ப்ரொசீஜர் படி என்னன்னா, நீங்க அசைலமோடைய அப்ளிகேஷனை உள்ள வந்தவன் கையெழுத்து போட கூட தெரியாத ஒரு முறக்கன் இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் வந்து ஒரு லீகல் இன்டர்பிரேட்டர் கூப்பிட்டு நீங்க எனக்கு முதல்ல அப்ளிகேஷன் போட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிறதுக்கு பல மாசம் ஆகும், மேபி வருஷக்கணக்காக கூட ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு, ஸ்பெயினோட எல்லா ஹாஸ்பிட்டாலிட்டியும் நீங்க பக்காவா என்ஜாய் பண்ணலாம். லோக்கல்ல போய் நீங்க வேலைகள் செய்யலாம், அதுல இருந்து வருமானமும் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபுட் அண்ட் அகாமடேஷன், மத்திய மனுஷனோட அடிப்படை தேவைகள் எல்லாமே ஸ்பெயின் அரசாங்கம் பார்த்துக்கும். இப்போ இந்த இடத்துல மைக்ரன்ஸ் வந்து லேண்ட் பார்டர் ஃபென்ஸ் வழியா உள்ள வந்தீங்கன்னா, அதாவது லேண்ட் பார்டர் அங்க இருக்குது, அதை உடச்சு உள்ள வந்தீங்கன்னா உடனடியா அவங்க வந்து அந்த ஃபென்ஸ் வழியாவே திரும்ப தள்ளணும் மொரோக்கோக்குள்ள அப்படின்றது இன்னொரு ரூல். ஸோ அதனாலதான் ஆயிரக்கணக்கான பேரை பக்காவா பிளான் பண்ணி கடல் மார்க்கமா இப்போ ஸ்பெயின்குள்ள வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்பெயினுடைய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பீப்புள் ஸ்மக்லிங் நெட்வொர்க் இருக்குது, மனிதர்களை கடத்தக்கூடிய, அவங்க ஃபுல்லா இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல ஸ்பெயினோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து 2021 இதே மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கும்போது, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் உள்ள வரும்போது, மொரோக்கோ எங்களை பிளாக்மெயில் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராகவே பல கருத்துக்கள் வந்து போச்சு. மொரோக்கோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை இங்கே வந்து நாங்கள் எதுவும் பண்ணலை, வெதர் கண்டிஷன் அது மாதிரி இருக்கு, எங்கள் நாட்டில் வந்து ஏழ்மை இருக்கு, இதுதான் வந்து உண்மையான டிரைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இதோடைய விஷயம் என்ன அப்படின்ட்டு. இப்போ 2 இடம், இந்த சவுத்தான் சொல்லக்கூடிய இதுவும் மெலிலியான்னு சொல்லக்கூடிய இன்னொரு இடம், இது ரெண்டுமே ஐரோப்பிய யூனியனுடைய ஒன்லி லேண்ட் பார்டர், ஆப்பிரிக்காவுடைய லேண்ட் பார்டர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரல்டர்ல நேரடியாக உட்காந்துட்டு இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்த அவங்க மிலிட்டரைஸ் பண்ணாம இவங்க உள்ள வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற போது ஒரு டைம்ல இது மொரோக்கோக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இப்ப இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது. ஒரே மாதிரியான சுச்சுவேஷனுக்கு 2 தலைவர்கள் 2 டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்குறாங்க. இவங்களுடைய பிரதமர், ஸ்பெயினோட பிரதமர் பேசும்போது, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எமர்ஜென்சிலாம் டிக்ளேர் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு 1200 பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜார்ஜியோ மெலானி, இத்தாலியோடைய பிரதமர், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சவுத்தால இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாமே பயங்கர ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கு. அன்கண்ட்ரோல்டு இல்லீகல் இமிகிரேஷன் இஸ் அ கான்கிரீட் த்ரெட் டு த செக்யூரிட்டி ஆஃப் யூரோப்பியன் பார்டர்ஸ். இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டா நீங்க ஆட்களை உள்ள விட்டீங்க, இல்லீகல் மைக்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா ஐரோப்பாவுடைய பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா போய் முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. இப்ப இத்தாலிக்கும் ஸ்பெயினுக்கும் லேண்ட் பார்டர் இருக்கானா இல்ல, ஆனா ஐரோப்பிய யூனியனுடைய இந்த அருமையான கொள்கைப்படி உள்ள வரக்கூடிய மைக்ரன்ஸ், இல்லீகல் மைக்ரன்ஸ், தஞ்சம் கேட்டு போறது அப்படின்ட்டு. ஈழத்தமிழர்கள் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் போர் நடக்கும்போது நிறைய பேர் இந்த ஐரோப்பிய நாடுகள், கனடா போன்ற நாடுகளுக்கு போனாங்க. அவங்களுக்கு வந்து அகதிகள் அந்த லீகல் அசைலம் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ இப்படி வரக்கூடிய அகதிகளை எல்லா நாடுகளும் பிரிச்சுக்கணும் அப்படின்றது. இப்ப ஸ்பெயின்ல உள்ள வந்தா இவங்க ஸ்பெயின்ல மட்டும் இருக்க போறது கிடையாது, இத்தாலிக்கு போக போறாங்க, பிரான்ஸ் போக போறாங்க, ஐரோப்பால இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு, ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். ஸோ இந்த இடத்துல prepare to intervene with extraordinary measures, suspension of the Schengen area with Spain அப்படின்றது, Schengen area with Spain. ஸோ ஸ்பெயினோட நாங்கள் கம்ப்ளீட்டாக இந்த Schengen விசா ப்ராசஸை கூட நாங்கள் நிறுத்துவோம், எந்த எல்லைக்கும் போய் நாங்கள் தடுப்போம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தன்னோட படைப்பிரிவே அனுப்பக்கூடிய அளவுக்கு இத்தாலி பிரதமர் இதை வந்து மெலோனி அவர்கள் கடுமையாக சாடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக ஐரோப்பாவோட பார்லிமெண்ட்டை, ஐரோப்பிய யூனியனோட பார்லிமெண்ட்டை கூட்டணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க இத்தாலியோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஷெனகன் வந்து க்ளோஸ் பண்ணுங்க, ஸ்பெயின்ல இருந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யூரோ நியூஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ கிளியர் கட்டா இந்த ஆன்டி இல்லீகல் இமிகிரேஷனுக்கு, அதாவது ரைட் பார்ட்டி, வலதுசாரி அப்படின்னாலே
கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் வெறுப்பாகவும் பார்க்கக்கூடிய ஐரோப்பாவில் இவங்க இந்த சோஷியலிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் பண்ண இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட் விங் பொலிட்டிக்கல் ரிவைவல் வரப்போகுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கிளாசிக்காக அது 2 வருஷம் முன்னாடி நான் சொல்லியிருந்தோம், ஒன்று கவர்மெண்ட்டாக வரும்னு சொல்லிட்டு. ஸ்பெயினுக்குமே இந்த இடத்துல ஒரு கிளியர் கட்டான ஒரு இடம் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, இப்போ பெட்ரோ அவர்கள் இவங்களுடைய ஸ்பானிஷ் அதிபர் வந்து இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லாரு, கோஆபரேஷன் வித் மொரோக்கோ. அவன் தான் உங்களை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டியில போயிட்டு இறக்கி விட்டுருக்கான். அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன கோஆபரேட் பண்றீங்கன்னு தெரியல. ஜார்ஜியோ மெலானி ஒரு கடுமையான ஒரு பதிவை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐரோப்பாவுடைய ரைட் லீனிங் அக்கௌண்ட்ஸ், டவுன் ஹால், விஸ்கிராட், பிரேக்கிங் 911, பிரிட் பேட் போன்ற பல ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய ஒரு புஷ்ஷா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பேசுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான ஒரு ஸ்டாண்டை எடுத்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் தான். ஒரு இடத்துல பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஸ்பெயினை வந்து எங்களுடைய ஃபாரின் பாலிசியில் எங்களுடைய இன்டர்னல் இதில் நீங்கள் தலையிடுறதுக்கு நீங்கள் சரியான விலை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பழைய போஸ்ட்டை வந்து தேடி எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த போஸ்ட்டை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாயர் நெத்தன்யாஹூ யாரு? பெஞ்சமின் நெத்தன்யாஹூவோட மகன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அரபியர்கள் உங்களுக்கு வந்து உங்கள் மீண்ட இடத்த அரபியர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் உங்களுடைய ஆக்கிரமிப்பு இடத்தை மீண்டும் எடுக்கணும் அப்படின்னா இந்த 2 பகுதி, அதாவது இப்போ உள்ள வந்திருக்கக்கூடிய இந்த 2 பகுதிக்குள்ள உள்ள வாங்க, சௌத்தாவும் மற்றும் மெலிலியும் சேர்த்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பெயின் இவங்களுக்கு எதிராக செயல்பட்டதுக்காக இஸ்ரேல் எடுத்தக்கூடிய ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, ஐரோப்பாவை காலி பண்றதுக்கு இஸ்ரேல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தியரியுமே அங்கே போயிட்டு இருக்கு. நெத்தன்யாஹூ அவர்களும் கடுமையாக வாடி இருந்தார். பட் ஸ்பெயினுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை எதிர்த்தது, குறிப்பாக ட்ரம்ப்பை எதிர்த்தது. ஸோ உங்களுக்கு இப்போ லிங்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தெளிவாக தெரியும். இந்த பிரச்சனை 17 நடந்திருக்கு, 21 நடந்திருக்கு. ஸ்பெயினுடைய பிரதமர் ஒரு சோஷியலிஸ்ட் தாட்டில் அமெரிக்காவுக்கு எதிராக போகும்போது ஆட்சி மாற்றத்துக்கான அந்த கிளியர் கட்டான ஸ்கெட்சை இப்போ இந்த 40,000 பேரை கடல் வழியாக உள்ள அமைச்சு போட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸு ஐரோப்பாவோட இத்தனை இன்டெலிஜென்ஸ் தெரியாமல் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. யூரோப் படுபாதளத்துக்கு போயிட்டு இருக்கு, ஒரு டிக்ளைனிங் சிவிலைசேஷன் நான் சொல்லியிருந்தேன். ஒன் மோர் எக்ஸாம்பிள் அதுக்கு சான்றாகவே வருது. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.